ஊடக நண்பர்களே, உங்கள் முன்னிலையிலே உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே 2024 மக்களவைத் தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக தன்னாட்சியும் சமூக நீதியும் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இதை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். தன்னாட்சி, சமூக நீதி. அந்த வகையில் முழுமையான சமூக நீதி. அப்போ முழுமையான சமூக நீதினா இப்போ அறகுறையா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அதனாலே தான் முழுமையான சமூக நீதி என்கிறோம். அதோடு இந்தியா வலிமையாக இப்பொழுது இருக்கின்ற நிலையில் மேலும் வலிமையான இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்ற இன்னொரு குறிக்கோள். அதோடு தன்னாட்சி பெற்ற தமிழகம், தன்னாட்சி பெற்ற தமிழகம். அப்போ இப்போ தன்னாட்சி முழுமையாக இல்லை என்று இதிலிருந்து பொருள் கொள்ள முடியும். அந்த வகையில் அதற்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுக்கின்றோம். சமூக நீதி 2021 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசு எடுக்க இருக்கிறது. அதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும். வெற்றி பெறும் உயர் வகுப்பு ஏழைகளுக்கு 10% வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்கான 50 உச்ச வரம்பை, அதாவது கிரிமி லேயர் என்று சொல்லப்பட்டது, நீக்குவதற்கு பாமக நடவடிக்கை எடுக்கும். ஏனென்றால் இதை ஆரம்பத்திலிருந்தே அந்த கிரிமி லேயரை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். இப்பொழுது இந்த 10 விழுக்காடு உயர வகுப்பு ஏழைகளுக்கு கொடுத்த பிறகு அந்த கிரிமி லேயர் அடிபட்டு போகுது. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் அனைத்து சமூகங்களுக்கும் அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும். மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறை நீக்கப்படும். கல்வி,
வேலை வாய்ப்பில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு துறை, பொதுத்துறை, பதவி உயர்வுகளிலும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும். தனியார் துறை, நீதித்துறை ஆகியவற்றிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும். மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் வகுப்பில் இருந்து நீக்கவும் இது அவர்களுடைய அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அவர்களை தனி பிரிவாக்கி இடஒதுக்கீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இடைநிலை பணிகளில் 50 விழுக்காடும், கடைநிலை பணிகளில் 100 விழுக்காடும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு பணியிடங்களை உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க சட்டம் கொண்டு வரப்படும். இது தொடர்ந்து இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மாநில தன்னாட்சி. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு மாநிலங்களுக்கு தன்னாட்சி குறித்து ஆராய்ந்து பரிந்துரைப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் புதிய ஆணையம் அமைக்க பாமக வலியுறுத்தும். நெருக்கடி நிலை காலத்தின் போது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வி உள்ளிட்ட 5 துறைகளுக்கான அதிகாரங்களும் மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும். மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வு மத்திய அரசின் வரி வருவாயில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு வருவாய் கிடைக்கிறதோ அதில் 50 விழுக்காட்டை அந்த மாநிலத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் பாமக வலியுறுத்தும். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பிற அமைப்புகளும் கட்சிகளும் கூட சொல்லி வருகிறார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான மருத்துவம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கையில் 50 விழுக்காடு இடங்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். மாநில அரசுகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவில் 50 விழுக்காட்டை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என பாமக வலியுறுத்தும். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை சட்டம். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுவது உழவர்களின் உரிமையாக்கப்படும். அதற்காக தனி சட்டத்தை நிறைவேற்ற பாமக வலியுறுத்தும். உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் என அனைத்து விளைபொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு
லாபம் சேர்த்து விலை நிர்ணயிக்கப்படும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 3000, ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 5000. கொள்முதல் விலை அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்ய வசதியாக புதிய ஆணையம் அமைக்கப்படும். 60 வயதை கடந்த உழவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்க வழி செய்வோம். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை மத்திய அரசில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானியம் ரூபாய் 6000 ஏக்கருக்கு ரூபாய் 10,000 உயர்த்தப்படும். ஒவ்வொரு உழவருக்கும் அதிகபட்சமாக ரூபாய் 30,000 அதிகபட்சமாக 30,000 வழங்கப்படும். வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத காலங்களில் மாதம் ரூபாய் 2500 நிதியுதவி, பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட ரூபாய் 1,00,000 வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, நியாய விலை நடவடிக்கை எடுக்கப்படும். வேளாண்மைக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வேளாண் பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். அந்தந்த பகுதியில் விளையும் பொருட்களை மதிப்பு கூட்டுவதன் மூலம் உழவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்க செய்வதே இதன் நோக்கமாகும். தமிழ்நாடு தமிழ்நாடு சுரங்கம் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும். தொழில் திட்டங்களுக்காக வேளாண் விளை நிலங்கள் கையகப்படுத்த தடை விதிக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள 3 நிலக்கரி திட்டங்கள் கைவிடப்படும். புதுவை யூனியன் பிரதேசத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும். புதுவைக்கு மாநில தகுதி வழங்கப்படும் போது மத்திய அரசுக்கு அம்மாநிலம் வழங்க வேண்டிய கடன் தொகை முழுவதையும் தள்ளுபடி செய்ய பாமக வலியுறுத்தும். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை எங்களுடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டார். அதில் சிறப்பு அம்சங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் உள்ள திட்டங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விரிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக ஒரு சில முக்கியமான திட்டங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.
எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது போன்று இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இந்த தேர்தலில், மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி எங்கள் கூட்டணி பெறும். இந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விட்டுத்தரப்போவது கிடையாது. எங்களுடைய சித்தாந்தங்களை விட்டுத்தர முடியாது. பாட்டாளி கட்சி தொடர்ந்த நோக்கமே சமூக நீதி தான். அதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கின்றோம். சமூக நீதி, தன்னாட்சி, தமிழகத்திற்கு தன்னாட்சி, மொத்தத்தில் சமூக நீதி, வலிமையான இந்தியா. சமூக நீதி பற்றி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடைபெற்றிருக்க வேண்டும். கொரோனாவால் அதை தாமதமாக இருக்கிறது. என்று நடைபெற்றாலும் அதில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நடைபெற வலியுறுத்துவோம். அதாவது இன்று உச்சநீதிமன்ற வரம்பினால் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு இந்தியாவிலே கொடுக்கக்கூடாது என்று, அதாவது பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1962 ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து அதற்கு மேல் 50 விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்கக்கூடாது என்று இந்திரா சாணி கேஸும் அதே நிலைப்பாடு எடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9வது அட்டவணையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது அரசியல் சாசன திருத்தத்தால். சமீபத்திலே உயர் வகுப்பு ஏழைகளுக்கு இடபிள்யூஎஸ் கோட்டா 10 விழுக்காடு கொடுத்து இப்போ 60 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 50 விழுக்காடு இந்த ஸ்லாப் இருக்கிறது, தடை இருக்கு. அதை எடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் பாட்டாளி முயற்சி எடுக்கும். தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். கல்வி, மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீட்டு கிரீமி லேயர் முறை நீக்கப்படும். ஏன்னா கிரீமி லேயர் என்பது ஓபிசிக்கு மிக தடையாக இருக்கிறது. இப்பொழுது வெறும் 8 லட்சம் ரூபாய் அவ்வளவுதான் இருக்கிறது. கோரிக்கை 15 லட்சம் ரூபாயை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை, 12 லட்சம் ரூபாய் உயர்த்த இருந்தார்கள். ஆனாலும் அதற்கு முயற்சி வரவில்லை. அது கிரீமி லேயர் என்ற ஒன்றே தேவையில்லை. கல்வி வேலைவாய்ப்பிலே மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். மகளிருக்கு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்தது. அது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அதில் இடஒதுக்கீடு, ஆனால் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வழங்கப்படும். தனியார் துறை, நீதித்துறை ஆகியவற்றிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும். மத்திய அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு முதல் முறையாக தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கும், அன்றே நாங்கள் வரவேற்றோம். இது நீண்டகால கோரிக்கை, இந்தியாவில் உள்ள ஓபிசி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. அது அதற்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி நேஷனல் பேக்வர்ட் கமிஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது இவ்வளவு காலமாக நாங்கள் போராடி பல போராட்டங்கள் நடத்தினோம், கிடைக்கவில்லை. இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதே போன்று தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களிலும் 80 விழுக்காடு பணியிடங்கள் உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க சட்டம் கொண்டு வரப்படும். மாநில தன்னாட்சி, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு, மாநிலங்களுக்கு தன்னாட்சி குறித்து ஆராய்ந்து பரிந்துரைப்பதற்காக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படும். இது எங்களுடைய அறிக்கை. இது முக்கியமா நெருக்கடி நிலை காலத்தில், எமர்ஜென்சி காலத்தில் கிட்டத்தட்ட கல்வி உள்ளிட்ட 5 துறைகள் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கும் இடைநிலை கன்கரண்ட் லிஸ்டுக்கும் அதில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும்
மாநில பட்டியலுக்கு கொண்டு வர அத்தனை முயற்சியும் எடுப்போம். இப்படி கொண்டு வந்தால்தான் இந்த நீட்டு போன்ற பிரச்சனைகளுக்கு தானா தீர்வு வந்துடும். ஒவ்வொரு மாநிலமும் அவருக்கு கல்வி கொள்கை ஏற்ற, அவர்களுக்கு மருத்துவத்தை எல்லாமே அவர்களுக்கு ஏற்ற கொள்கை அமைக்க வேண்டும், கட்டுமானங்களுக்கு ஏற்ற அமைக்க வேண்டும். அதனால அது நிச்சயமாக செய்யப்படும். அப்புறம் மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வு என்றது. தமிழ்நாட்டுக்கு 28 விழுக்காடு நிதி பகிர்வுன்னு சொல்றோம். 100 பைசால 28 பைசா தான் வருதுன்னு சொல்றோம். ஆனா அந்த 28 பைசா வர்றது புதுசு கிடையாது. இதற்கு முன்பு ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த நேரத்திலே, பழனி மாணிக்கம் அவர்கள் இணையமைச்சராக இருந்த நேரத்தில், இணை நிதியமைச்சராக நேரத்தில் கூட, அப்பொழுது கூட பொன்னையன் அவர்கள், அதிமுக பொன்னையன் அவர்கள் இங்கு தமிழ்நாட்டு நிதியமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னது, எங்களுக்கு 30 விழுக்காடுக்கு கீழ்தான் எங்களுக்கு நிதி பகிர்வு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். 30 விழுக்காட்டிற்கு மேல் எங்களுக்கு வந்ததே இல்லை என்று பொன்னையன் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். இது புதுத கிடையாது. ஆனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே 50 விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து நிதி சென்றால், மத்தியக்கு சென்றால் அதில் 50 விழுக்காடு மீண்டும் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று எங்களோட கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது 28 பைசா தான் வருதுன்னு. இது புதுசு கிடையாது தமிழ்நாட்டிற்கு. இது 20 வருஷமா அப்படிதான் நடந்துட்டு வருது. அதுல அடுத்தது ஐயா சொன்ன உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும். வேளாண் விளைபொருட்கள் குறைந்தபட்ச விலை MSP, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதுக்கு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என ஐயா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அத்தனை விளைபொருளுக்கும், ஏதோ நெல்லும் கரும்பு மட்டும் கிடையாது, பழங்கள், கனிகள், காய்கறிகள், அத்தனை விளைபொருளுக்கும் அதை கொண்டு வர வேண்டும். அதுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும். அனைத்து விளைபொருளும் அரசே கொள்முதல் செய்ய வசதியாக இருக்கும். ஏன்னா இந்தியா என்ப நாட்டிலே பார்த்தீங்கன்னா உற்பத்தி, இப்போ பால் உற்பத்தி இருக்கிறது, உலக அளவில் அதிக பால் உற்பத்தி இந்தியாவில் இருக்கிறது. பழங்கள், கனிகள் 2வது அதிகமாக உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வது என்ற வெறும் 2 விழுக்காடு தான். அதனால் எவ்வளவு வாய்ப்புகள், பல வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைக்க வேண்டும். அமைச்சு அந்த விளைபொருள் எந்தெந்த மாவட்டத்தில் விளைபொருள் இருக்கிறதோ அதற்கு பதப்படுத்தி, மேம்படுத்தி, மதிப்பு கூட்டி அது மார்க்கெட்டிங் செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வேலைகள் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சில முக்கிய அம்சங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாடு சுரங்கம் இல்லா மாநிலமாக NLC நிறுவனம் 66 ஆண்டு காலம் NLC செயல்பட்டு வருகிறது. அதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. NLC நிறுவன தேவைகள் இன்று தேவை கிடையாது. உலகம் முழுவதும் புதுப்பிக்கவல்ல எரிசக்திக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், அதாவது ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலேயும் இந்த பார்த்தீங்கன்னா காற்றாலைகள், இந்தியாவிலே அதிக காற்றாலைகள் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு. இப்போது குஜராத் ஓவர்டேக் பண்ணிருச்சு தமிழ்நாட்டை. ஆனாலும் இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிளஸ் சோலார் இருக்கு. இப்போ NLC இருக்கு. NLCல 40,000 ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறது. அந்த 40,000 ஏக்கரையும் விளை நிலங்களை அழிச்சிட்டாங்க. கடந்த 66 ஆண்டு காலம் அழித்து விட்டு 40,000 ஏக்கர் இப்போ நிலம் இருக்கிறது NLCயில். அந்த 40,000 ஏக்கரில் சோலார் பிளான்ட் அங்கே நிறுவினால் 15,000 மெகாவாட் மின்சாரம் அங்கே உற்பத்தி செய்யலாம். இதற்கு பிறகு 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்த தேவையில்லை. அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அங்கே நிரந்தர வேலை அங்கே கிடைக்கும். இப்பொழுது NLC, நெய்வேலியில் உள்ள NLC, அதாவது NLCனா அவங்க தூத்துக்குடியில் வச்சிருக்கிறாங்க, ஒரிசால வச்சிருக்காங்க, ராஜஸ்தான்ல வச்சிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் வச்சிருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த உற்பத்தியில தான் சொல்றாங்க. நெய்வேலியில உற்பத்தி செய்யறது 2,800 மெகாவாட் தான். 2,800 மெகாவாட்டு அதுல தமிழ்நாட்டுக்கு 400-500 மெகாவாட் தான் வருது. கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா எல்லாம் போயிட்டு தான் மீதி கொஞ்சம் வருது நமக்கு. ஆனா அதை விட 7 மடங்கு அதிக உற்பத்தி செய்கின்ற வாய்ப்பு நெய்வேலியில் இருக்கிறது. 40,000 ஏக்கர் இருக்கு. பொல்யூஷன் கிடையாது, பிரச்சனை கிடையாது, விளைநிலங்கள் எடுக்க தேவையில்லை, வேலை வாய்ப்பு அங்க இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு அப்படியே இருக்கும். இதை பயன்படுத்தணும். NLC சும்மா 40,000 ஏக்கர் எதுக்கு வச்சிருக்கீங்க? அழிச்சிட்டீங்க அந்த இடத்த, தரிசு, விவசாயம் பண்ண முடியாது. அதனால சுரங்கமே தேவையில்லை, சுரங்கம் தேவையில்லை. அது இல்லாமல் எங்களுடைய நிலைப்பாடு புதிய அனல் மின் நிலையங்களை திறக்கக்கூடாது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், பொல்யூஷன் எல்லாம் இருக்கு. ஆனாலும் இப்போ தமிழக அரசு பாத்தீங்கன்னா
அவங்களுடைய மின்சார உற்பத்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 36,000 மெகாவாட் மின் உற்பத்தி இருக்கிறது. தேவைகள் வெறும் 17,000 மெகாவாட் தான். ஆனால் அந்த 17,000 மெகாவாட்ல 35 விழுக்காடு தான் தமிழக அரசு உற்பத்தி செய்கிறது. 65 விழுக்காடு தனியாரிடம் 3 மடங்கு, சில 5 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் பையிங் 3 to 5 times more the cost in the from the private sector. அதனால தான் தமிழ்நாட்டு மின்சாரத்துறை நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அவங்களுடைய நட்டம்னா இது இந்த உற்பத்தி நிலுவையில் கிட்டத்தட்ட 17,000 மெகாவாட் இருக்கு. தமிழ்நாடு அரசு நிலுவையில் உள்ள மின் உற்பத்தி 17,000 மெகாவாட் உற்பத்தி நிலுவையில் எவ்வளவு காலமா? 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு. ஏன் நிலுவையில் இருக்கு தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் கொண்டு வந்துட்டுனா தனியார் கிட்ட அதிகமா விலை கொடுத்து வாங்கி லஞ்சம் வாங்க முடியாது. இதெல்லாம் டெக்னிக் வச்சிருக்கிறாங்க எல்லாம். அதனால இதெல்லாம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மத்தியில வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு வருவோம். இதுக்கு முன்பு ரயில்வே இருந்தது, இப்ப ரயில்வே இணைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்க 17 ஆண்டு காலமாக நிழல் நிதிநிலை அறிக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட காரணத்தால் தான் இப்பொழுது இங்க திமுக அரசும் எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து பல அரசுகள் வைத்து இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு போதுமான நிதி ஒதுக்கல. நிதி அறிக்கை தான் இருக்கிற, நிதி ஒதுக்கல வேளாண் துறைக்கு. ஆனால் மத்திய அரசு நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் இதை இந்தியாவுக்கு தனி நிதிநிலை அறிக்கை உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். அணு உலை இல்லா தமிழகம், கல்பாக்கம் இது கூடன்குளம் இருக்கிறது. ஏன்னா அணு உலைக்கு எங்கள் கொள்கைக்கு எதிரானது அணு உலை. ஏன்னா அதனுடைய அணு கழிவுகள்லாம் இருக்கு. அது அணு கழிவுகள்லாம் 1,00,000 ஆண்டு 2,00,000 ஆண்டு கழிச்சுதான் அதுக்கெல்லாம் அது டிகிரேட் ஆகும். அதெல்லாம் அதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு எங்க நம்ம தமிழ்நாட்டிலே ஸ்டோர் பண்ணா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செர்னோபில் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, கல்பாக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சென்னை நம்பலாம் இல்லை. அதனால அது ஒரு கொள்கை. நதிகள் இணைக்கின்ற திட்டம், நீண்ட கால கோரிக்கைகள், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் ஐயாவும் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கின்றார். நானும் நாடாளுமன்றத்தில் பலமுறை நான் பேசியிருக்கிறேன். பிரதமர் அவர்களை சந்தித்த நேரத்திலே அவரும் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். பிரதமர் அவர்கள் என்னிடம் சொன்னது என்னன்னா, நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம், எனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. நான் நர்மதா சரோவர் ஸ்கீம் அது ரொம்ப சிரமத்துக்கு பிறகு நான் கொண்டு வந்தேன். நான் எவ்வளோ எதிர்ப்புகள் மத்திய பிரதேசத்திலிருந்து எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் கொண்டு வந்து குஜராத்தில் கட்ச் அந்த இடத்துல அது கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் இப்பொழுது அதனால அங்கே விவசாயம் பண்ணிட்டு இப்ப செழுமையா மாறி இருக்கிறது இந்த கோதாவரி திட்டத்தினால. அதுல சத்தீஸ்கர் மாநிலம், ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இவ்வளவு மாநிலங்கள் இந்த கோதாவரி காவிரி திட்டத்தின் அங்கே அவங்க கிட்ட பேசி ஒற்றை கருத்து வருவதற்கு கொஞ்சம் தாமதமா இருக்கு. அதனால் நிச்சயமா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப முல்லை பெரியார் அணையின் திட்டத்தை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவோம். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசும் காவிரியின் துணை ஆறுகள் குறுக்கே கேரள அரசும் தடுப்பணைகளை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும். அதை அத்துணை முயற்சியும் நாங்கள் எடுப்போம். சமீபத்தில் பாலாத்துல ஆந்திர அரசு அங்க அடிக்கல் நாட்டுறதுக்கு இந்த தடுப்பணை கட்டுறது அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே பாலாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 86 கிலோமீட்டர் கர்நாடகாவில் வருது. கர்நாடகாவில் தொடங்கி வருது. அதுல 18 தடுப்பணைகள் ஏற்கனவே கட்டியிருக்காங்க. ஆந்திராவில் வெறும் 22 கிலோமீட்டர் தான் வருது குப்பம் தொகுதியில. அந்த 22 கிலோமீட்டர்ல 32 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. இப்ப 33வது தடுப்பணை கட்டுவதற்கு ஆந்திர முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுறார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 223 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில். ஆனா ஒண்ணுதான், ஒரே தடுப்பணை தான் இதுக்கு முன்பு கட்டியிருந்தா, வெள்ளக்காரன் கட்டினது. அது நாங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இப்போ 3 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தடுப்பணையும் பாத்தீங்கன்னா கட்டினது 5 கிலோமீட்டர் தண்ணி நிக்குது. சுத்தி 25 கிலோமீட்டர் சுத்தி உள்ள கிராமங்கள்ல தண்ணி கிணத்துல தண்ணி அப்படியே முள்ளலாம். இதுதான் திட்டம். இதற்கு இந்த 2 கட்சிகளும் அதற்கு அதை பற்றி சிந்தனை கூட கிடையாது. தமிழக அரசு ஆறுகள் தூய்மைப்படுத்தப்படும். ஏன்னா தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி, ஒரே ஒரு ஜீவநதி தமிழ்நாட்டில் இருக்கு தாமிரபரணி. அது ரொம்ப அப்படியே கழிவுகள் பாபநாசுல இருந்து புன்னகாயில் போறது. அது பாபநாசுல கழிவு ஆரம்பிச்சு இடையில இந்த பேப்பர் கழிவுகள் இருக்கு, திட கழிவுகள் இருக்கு, ஃபேக்டரி இருக்கு, கங்கை கொண்டான் தொழிற்சாலையில் அங்கிருந்து கழிவுகள் இருக்கு, கொக்கோ கோலா கழிவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலி டவுனுடைய திட கழிவுகள் எல்லாம் போய் நாசம் பண்ணிட்டாங்க. தாமிரம் இருக்கிற
அவ்வளோ ஞானர். அதே போன்ற நொய்யல் ஆறு, நொய்யல் ஆறு இல்ல, நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு. சென்னைக்கு கூவம் எப்படியோ கோயம்புத்தூருக்கு நொய்யல் சாக்கடை அப்படிலாம். இதெல்லாம் தூய்மைப்படுத்த திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 3 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள். இந்தியா முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களில் 30 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள். மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய். இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய். அதுக்கப்புறம் விவசாயிகள், இப்போ விவசாயிகளுக்கு வந்து இப்போ 6000 ரூபாய் வருது. 2000 ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வருகிறது. அந்த ஊக்கத்தொகை வந்து 10,000 ரூபாய், ஐயா சொல்லிக்கிறார், 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 30,000 ரூபாய். அது ஏழை விவசாயிகளுக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை இப்போதுள்ள 33 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்த்தப்படும். அப்புறம் குழந்தைகளுக்கான நிதி, பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் வைப்பீடு, அது டெபாசிட் போட்டு அது வளரும். அப்புறம் வந்து 18 வயது வரை உள்ள அனைவரும் குழந்தைகள் என்று அறிவிக்கப்படுவார்கள். அதில் கொஞ்சம் சில டெக்னிக்கலான சில இதெல்லாம் இருக்குது அதில். அதனால அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படும். ஏன்னா இப்போ புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் என்று அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எதிர்க்கிறார்கள். அங்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் 2003 டிசம்பர் மாதத்திற்கு முன்பு, அதுல இருந்து அதுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு வேற நிலை, இதுக்கு பிறகு வந்தவர்களுக்கு வேற நிலை இருக்கிறது. அதனால அதற்கு 2003 இருந்த எந்த நிலை இருக்கிறதோ அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படும் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், போராடி இருக்கின்றோம், கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதை நிச்சயமா வலியுறுத்துவோம். இந்தியாவில் உள்ள கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் அது அறிவித்திருக்கின்றார்கள். சமீபத்தில் கூட கர்நாடகாவில் போன மாதம் அறிவித்தார்கள் பழைய ஓய்வூதியம். ஏன் தமிழ்நாட்டில் திமுக அறிவிக்கவில்லை? அந்த வைத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனா அதை பத்தி மூச்சு பேச்சு கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இது முடியவே கிடையாது, சாத்தியமே இல்லைன்னு சட்டமன்றத்திலே சொல்லிட்டார். பழைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டு நிதியமைச்சர். இப்போ இருக்க நிதியமைச்சர் அதை பத்தி பேச மாட்டார். ஆனா அவங்க திமுக தேர்தல் அறிக்கையில பளிச்சுன்னு நாங்கள் வளர்ச்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி 3 ஆண்டுகள் நிறைவு. 3 ஆண்டுகள்ல என்ன முயற்சி எடுத்தீங்க? என்ன பொய் சொல்றீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? பொய் வாக்குறுதிகளை ஏன் கொடுக்குறீங்க? அதே போன்ற 8வது ஊதிய குழு அமைப்பதற்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு அமைக்கப்படும். இப்ப 7வது முடிஞ்சிருச்சு, இப்ப 8வது அது அமைக்கப்படும். 8வது ஊதிய குழு அமைக்கப்படும். அதன் பிறகு வந்து வருங்கால வைப்பு நிதிக்கு 10 விழுக்காடு ஆண்டு வட்டி வழங்க வேண்டும் என்று பாட்டாளி கட்சி வலியுறுத்துகிறது. 10% இன்ட்ரெஸ்ட். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும். கல்வித்துறையின் புரவலர் என்ற வகையில் மற்றும் மத்திய அரசின் பங்களிப்பு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கு ஐரோப்பியா, அதாவது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல இருக்க எந்த கல்வி தரம் இருக்கிறதோ அதை இந்தியாவில் அந்த அளவுக்கு வழங்கப்படும். கல்வி இலவசமாக வழங்கப்படும். ஆசிரியர் தகுதி தேர்வு முறையை ரத்து செய்யும்படி மத்திய அரசை பாட்டாளி கட்சி வலியுறுத்தும். இந்த டெட் கிட்டு அதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கிறாங்க, படிச்சு வந்திருக்கிறாங்க. அது திருப்பி இன்னொரு குவாலிஃபிகேஷன்லாம் வேண்டாம். உயர்கல்வி கற்பதற்காக பொதுத்துறை வங்கிகள் மாணவர்கள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய பேர் படிச்சுக்கிட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க, சூழல் இருக்கு. அவங்களுக்கும் இது போன்ற கல்வி கடன் சுமையில் இருக்கிறாங்க. அப்புறம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, அந்த பிராக்கெட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். அனைவருக்கும் இலவச மருத்துவம், அதற்கேற்ப காப்பீடு திட்டம் அதிகரிக்கப்படும். அப்புறம் மருத்துவக் கல்லூரி தொடங்க தடை இல்லை. இப்ப தமிழ்நாட்டுக்கு சமீபத்தில் ஒரு தடை இருந்தது. 10 லட்சம் பேர் மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை இருந்தது. அதனால மருத்துவ இடங்கள் 10 லட்சம் பேருக்கு ஒரு மருத்துவ இடம் அப்படின்னு ஒரு தடை இருந்தது. அதில் 100 மருத்துவ இடம் 10 லட்சம் பேருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7700
தான் இடம் இருக்கணும். இப்ப இருக்கிறது தமிழ்நாட்டில் 11,500 இடங்கள் இருக்கிறது. அந்த தடை நீக்கப்படும். ஏன்னா இது நியாயமே கிடையாது. நான் பிரதமருக்கு கடிதம் எழுதின பிறகு 2 முறை எழுதின, 2வது முறை எழுதின பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அதனால அது ஒரு ஆண்டுக்கு வந்திருக்கிறது. அது தொடர்ச்சியாக வலியுறுத்தி அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வராமல் பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்துக் கொள்ளும். நீட் தேர்விலிருந்து விலக்கு. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற நடவடிக்கை. பொது சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும். மத்திய அரசின் அனைத்து சேவைகளும் சான்றிதழ்களும் இணைய வாயிலாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருட்கள் ஒழிக்கும். ஆனால் போதைப் பொருள் தான் இப்போ மோஸ்ட் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஃபேஸிங் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. இந்த கஞ்சா, இந்த அபின், கொக்கைன், ஹெரோயின் இதெல்லாம் போயிட்டு அபியூஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலம் அதாவது தமிழ்நாடுன்னு பேரு கஞ்சா நாடா மாறிடுமோன்னு எனக்கு பயம் இருக்கு. எனக்கு அவ்வளோ மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலை பார்த்ததே கிடையாது. முதலமைச்சர் அமைதியை காத்துட்டு இருக்கிறார். அதை பத்தி சிந்தனை கூட முதலமைச்சருக்கு இல்லைன்னு நினைக்கிறார். என்ன காரணம் என்னன்னு தெரியல. சமீபத்தில் இவங்க மாட்டினாங்க, இவங்க விற்கிறாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க கட்சி இவங்க கட்சி, அதெல்லாம் உள்ள நான் போக விரும்பல. நான் முதலமைச்சரை நான் சந்தித்த நேரத்தில், வெற்றி பெற்று நான் சந்தித்த நேரத்தில் அவர்கிட்ட சொன்னது முதல் வார்த்தை, எப்படியாவது இந்த போதைப் பொருள் பொறுக்குவா ஜஞ்சா ஒழிங்க, மாதம் கூட்டத்தை நடத்துங்க, காவல்துறை ஒரு 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணுங்க. காவல்துறைக்கு தெரியாம எதுவும் இங்கே போதைப் பொருட்கள் விற்க முடியாது. மாநிலங்களுக்கு மதுவிலக்கு மானியம். எந்தாவது மாநிலம் மதுவிலக்கு கொண்டு வந்தால் அதற்கு மானியம் மத்திய அரசு வழங்கும். அப்படியாவது கொண்டு வராங்களான்னு பார்க்கலாமே. அப்புறம் இந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்லாம் இருக்குது. 10 லட்சம் வரை வரி இல்லை, அது ஸ்லாப்லாம் இருக்குது. அது இப்போதைக்கு 3 லட்சம் இருக்கிறது. அது 7 லட்சமாக உயர்த்த வேண்டும். அதுல 15,000 ரூபாய், அதுல 87வது பிரிவுன்னு 15,000 ரூபாய் வரி தள்ளுபடி செய்தால் அது கிட்டத்தட்ட 10 லட்சம் வந்துடும். 7 லட்சம் இருக்கு. ஆனா 15,000 687 படி அது தள்ளுபடி செய்யறதுனால 15,000. அப்புறம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எங்களுடைய நோக்கம். ஜிஎஸ்டி இன்னைக்கு 4 ஸ்லாபா இருக்கு. 5%, 12%, 18%, 28%. இது ரெண்டே ஸ்லாப் தான். 10%, 25%. அந்த 5% முழுசா ரத்து பண்ணிடுவோம். மீதி இருக்கிறது இதுல 2 ஸ்லாப்ல வந்துடும். அதுல நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவோம். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு போது மொத்தமா 52 ரூபாய் வருது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 52 ரூபாய் டாக்ஸ் வருது. அதுல மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% போகுது, மத்திய அரசுக்கு 60% போகுது. இப்போ ஜிஎஸ்டியில் கொண்டு வந்து அதிக ஸ்லாப் 28% தான் வரும். அதனால கிட்டத்தட்ட 20 ரூபாய் குறையும். ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தா 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபாய் குறையும். அதனால அதை கொண்டு வருவோம். தொழில் வளர்ச்சி, முதலீடு செய்வதற்கு போட்டு தொடர்வண்டி திட்டம், தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள தொடர்வண்டி திட்டங்கள் கொண்டு வந்ததே எங்களுடைய ஏகே மூர்த்தி அவர்களும் அரங்கவேலு அவர்களும் 2 அமைச்சர்கள், தமிழ்நாட்டு பாட்டாளி கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் தான் கொண்டு வந்து தொடக்கத்தில் பண்ணாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜாக மாற்றிய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. இதன் பிறகு பல திட்டங்கள், புதிதாக திட்டங்கள், இப்போ மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம், அப்புறம் கிழக்கு கடற்கரை திட்டம். இது இப்போ நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மினிமல் பட்ஜெட் சர்வே பண்ணதுக்கு ஐ திங்க் 50 கோடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது இன்னும் வலியுறுத்தி அதிகமாக பண்ண போறோம். அப்புறம் நகரி, பாண்டிச்சேரி நகரி திட்டம், திருவண்ணாமலை திட்டம், இதெல்லாம் புதுசா திட்டம் இருக்குது. அப்புறம் பழனி அங்க அந்த திட்டம் இருக்குது. நாகூர், இதெல்லாம் நிலுவையில் திட்டங்களில் நிச்சயமாக நிதி அதிக அளவில் வழங்கப்படும். மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு அமைக்கப்படும். ஏன்னா போன வாரம் கூட 17 பேர், அதுக்கு முன்பு 18 பேர் இந்த போட்டெல்லாம் எடுத்துட்டு போட்டை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப விரிவா கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் ஆட்சி மொழி
ஏன்னா இப்போ வந்து 8வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 22 மொழிகள் இருக்கிறது. அதில் வந்து இந்த 22 மொழிகளிலும் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை, பல நாள் கோரிக்கை. இது வந்து பல முறை ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 1998 டெல்லியில மாநாடு நடத்தணும். அப்பத்திலிருந்து அப்ப 18 மொழிகள் இருந்து 8வது அட்டவணையில் இப்பொழுது 22 மொழிகள் இருக்கிறது. அப்போதிலிருந்து நாங்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாக அதை நடக்கும். அனைத்து போட்டி தேர்வுகளும் தமிழ் உள்ளிட்ட 8வது அட்டவணையில் மொழியில் உள்ள மொழிகளில் நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா போட்டித் தேர்வுகளும் தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளிலும் கொண்டு வரணும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும். இது சமீபத்தில் கூட உண்ணாவிரதம், போராட்டம் எல்லாமே நாங்க கலந்துட்டு இருக்கோம். எங்களுடைய இருக்கிறதால திருக்குறள் தேசிய நூலாக்கப்படும். பின்தங்கிய பகுதிகளுக்கு முன்னேற்றம், அதாவது பின்தங்கிய பகுதிகள்னா இப்போ ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு காஷ்மீர், 371 இருக்கு. 371 பாத்தீங்கன்னா இப்போ அது சில பின்தங்கிய குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள், மணிப்பூர், மிசோரம், அசாம், அதெல்லாம் போட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து 371A, 371B, CDE அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அது இல்லாம விதர்பா, அப்புறம் தெலுங்கானால சில பகுதிகளெல்லாம் 371J அப்படிலாம் இருக்குதுல்ல. தமிழ்நாட்டுக்கு 371K அப்படின்னு கொண்டு வந்து மிக மிக பின்தங்கிய மாவட்டங்கள் தேர்வு செய்து அதற்கு சிறப்பு சலுகைகள், சிறப்பு திட்டங்கள், சிறப்பு ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு உருவாக்க தொழிற்சாலைகள், அதாவது 371K தமிழ்நாட்டுக்கு அதை நிச்சயமாக அதை கொண்டு வருவோம். இந்த ஜிஎஸ்டி வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சென்றடைய ஜிஎஸ்டி வந்து மாநில அரசு, மத்திய அரசு பிரிச்சுக்கிறாங்க. ஆனா மாநில அரசு உள்ளாட்சிகளுக்கு சரியான நிதி வந்து ஒதுக்குறது கிடையாது. ஜிஎஸ்டி உள்ளாட்சிகளுக்கும் ஒதுக்கிட்டோம். ஸ்மார்ட் சிட்டி மட்டும் கிடையாது, ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படின்னு எங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. வில்லேஜும் ஸ்மார்ட் ஆகட்டுமே, அதனால இருக்கு. அதுல ஈழத்தமிழர்களுக்கு நீதி 15 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் நீதி கிடைக்கல. போர்க்குற்றம் சாதாரண போர்க்குற்றம் கிடையாது. அதில் அதற்கு வலியுறுத்தி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வரோம், கொடுப்போம், இனியும் கொடுப்போம் அதற்கு. அப்புறம் தேர்தல் சீர்திருத்தங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு முக்கிய சீர்திருத்தம் எங்களுடைய கோரிக்கை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அந்த தேர்தல் முறை வந்துச்சுன்னா இது மாதிரி ஊழலோ லஞ்சமோ கட்சி மாவுறது, கட்சி தாவறது, எந்த பிரச்சனை இருக்க போறதில்லை. வேட்பாளர் பிரச்சனை இருக்க போறதில்லை. கட்சி சின்னத்துக்கு, கட்சிக்கு ஓட்டு போடுறது எல்லாம் பல சீர்திருத்தங்கள்லாம் இருக்கு. எல்லாம் இருக்குது. அல்ல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், பன்முகத்தன்மை, இந்தியாவில் வாழும் பல்வேறு இன, மத, மொழி பேசும் மக்கள் அனைவரும் அவரவர் பண்பாடு, கலாச்சார, மொழி உரிமைகள் பின்பற்ற உறுதி செய்வோம். அனைவருக்கும் முழு மனித உரிமையுடன் வாழும் சூழலை உருவாக்க பாமக பாடுபடும். சிறுபான்மையினருக்கு மக்கள் தொகை கணக்கடிப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும். அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பிற பிற்படுத்த வகுப்பினருக்கு உள் இடஒதுக்கீடு இப்போ ஒன்னே ஒன்று. இப்போ அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ ரோஹிணி கமிஷனை அமைச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்னும் வெளி வரல. அந்த கமிஷன் படி என்னன்னா, இந்தியாவில் மொத்தம் 2633 இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் இருக்கிறது. ஓபிசிஸ் 2633 இருக்கிறது. ஆனால் அதில் 10 சமுதாயங்கள் 25 விழுக்காடு இடங்களை, அந்த 27%ல 25 விழுக்காடு இடங்களை தட்டி செல்கிறார்கள். அதன் பிறகு 38 சமுதாயங்கள் இன்னொரு 25% இடத்தை தட்டிட்டு போயிடுறாங்க. அதில்லாம 102 சமுதாயங்கள் இன்னொரு 25% இடத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தம் 2633 சமுதாயங்களில் 150 சமுதாயங்கள் 75 விழுக்காடு இடங்களை தட்டிட்டு போறாங்க 27%. இதை கலைப்பதற்காகத்தான் ரோஹிணி கமிஷன் பரிந்துரை போட்டு யார் யாருக்கு இன்டர்னல் ரிசர்வேஷன் ஸ்லாப் 5%, 10%, 10% அப்படின்னு போட்டுட்டு யார் யார் எந்தெந்த சமுதாயங்கள் கிடைக்காத சமுதாயங்களுக்கு முன்னுரிமை வழங்குவது. இது எங்களுடைய ஐயாவுடைய நீண்ட கால கோரிக்கை. அது மத்திய அரசு நிறைவேற்கிறாங்க. ஆனால் அதை முழுமைப்படுத்த வேண்டும்.
இதுதான் தமிழ்நாட்டில் எங்க நிலைப்பாடுக்கு. அதுக்காக தான் உள்ஒதுக்கீடு கேட்கிறோம். அதுக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தானே இதெல்லாம் தெரியும். எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு, எந்த சமுதாயம் பின்தங்கி இருக்குது, எந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது, எந்த சமுதாயம் எல்லா வேலையும் தட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அது எடுக்க மறுக்கிறது இந்த திமுக அரசு. ஐயா சொல்லிட்டார், புதுவைக்கு மாநில தகுதி. இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு சொன்னது ஜஸ்ட் இது ஒரு நல்ல எலாபரேட்டா இருக்கு. அதுவும் நீங்க படிங்க, படிச்சுட்டு உங்களுடைய கருத்தும் சொல்லுங்க. ஏதாவது இன்னும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இன்னும் மேம்படுத்தலாம், அப்படி ஏதாவது கருத்துக்கள்லாம் நீங்க we are happy to share your comments for the benefit of our country. இந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தம் கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். முதல்ல இதை பத்தி கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பண்ணிக்கலாம். நீங்க இது வச்சு விட்டுருங்க. எந்த கோரிக்கையுமே மத்திய அரசு 5 வருஷம் நிறைவேற்றல. மீண்டும் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கான காரணம் அதே கோரிக்கையை விருது வலியுறுத்தலை தவிர அந்த கோரிக்கையை விருது இலக்கில் சாத்தியம் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது கோரிக்கை நிறைவேறணும்னா அதோட விட்டுறக்கூடாது. மறுபடியும் அது நிறைவேறும் வரை குரல் கொடுக்கணும், போராடணும். அந்த வகையில் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். இதற்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல, இதை வலியுறுத்தி இதை செயல்படும் அளவிற்கு நாங்கள் கொண்டு செல்வோம், விடமாட்டோம். 10 கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த 10 கோரிக்கைகள்ல கிட்டத்தட்ட 5 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், மணல் கொள்ளையை தடுக்க சட்டங்கள், 7 தமிழர் விடுதலை, இது போன்ற மதுவிலக்கு கொள்கை, இது போன்ற கோரிக்கைகள்லாம் கொள்கைனா படிப்படியா வந்துட்டு இருக்கு. அது மாநில அரசு செய்யணும். இல்ல, இது எல்லாமே மத்திய அரசு செய்யணும்னு நாங்க 10 கோரிக்கையை நான் வச்சிருக்கிறோம். அதிமுக அப்போ தலைமை கூட்டணியில இருந்தது, அவங்க அதை செஞ்சிருக்கணும்னு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனால நிறைவேற்றல அப்படிலாம் தவறா சொல்லக்கூடாது. நிறைவேற்றிருக்கிறது சிலது, இன்னும் நிறைவேற்றாத நிச்சயமா நாங்க கோரிக்கை வைப்போம். சில கோரிக்கைகள் 50 ஆண்டு கால நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க திருப்பி கூட்டணி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அதை நிறைவேற்றலன்னு சொல்லாது, அது ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து யார் வாங்கி கொடுத்தா? அந்த கேஸ்ல நாங்க தான் முதல்ல போய் வாதாடணும். எங்களுக்கு அப்புறம் தான் திமுக வந்தாங்க. தெரியாம பேசாதீங்க. தண்ணி கொடுப்பா, அவருக்கு டென்ஷனா இருக்கு. இல்லப்பா, நிச்சயம் நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா, நான் பதில் சொல்றேன். டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்படியே ஆவேசமா. ஆமா, இப்போ மருத்துவ மேற்படிப்புல ஓபிசி ரிசர்வேஷன் வர வேண்டும் என்று முதல் வழக்கு போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்க போட்டோம், அடுத்தது உச்ச நீதிமன்றத்தில் நாங்க போட்டோம்.
நாங்க போட்ட வழக்கு நியாயமான கோரிக்கைகள் வைத்து 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்க போட்ட வழக்கு. ஆனால் திமுக அவர்கள் போட்ட வழக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தவறான வழக்கு போட்டார். அந்த தவறான வழக்கினால தான் இங்கே அது ரத்து செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் சென்றது. அங்கே மீண்டும் அந்த தவறான நடைமுறை திமுக வழக்கறிஞர்கள் செய்தார்கள். அங்கேயும் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொன்னோம் 27 விழுக்காடுக்குள் வர வேண்டும் என்றுதான். இறுதியாக தீர்ப்பு வந்தது. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் முறையில் தீர்ப்பு வந்தது. திமுக மட்டும் அந்த தவறான அணுகுமுறை இல்லை என்றால் எப்போ வந்திருக்கிறோம். அதனால திமுக கொண்டு வந்தாங்கன்னு அரசாங்கம் இங்க இருக்குது, ஆனா இல்லாம இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இரு வரப்பா வரம்பா இருப்பா இல்ல நான் முடிச்சு அவருக்கு முடிச்சிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் அவன் கேட்கிறேன், திமுக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கையும் ஒண்ணா? காங்கிரஸ் கொள்கையும் திரிணாமுல் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா? காங்கிரஸ் கொள்கையும் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி கொள்கையும் ஒண்ணா? கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடக்கூடாதுன்னு கடுமையா விமர்சனம் பண்ணி எதிர்க்கிறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கையை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கை மட்டுமல்ல, எங்களுடைய சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி எங்களுடைய சித்தாந்தத்தை டைல்யூட் பண்ணாத இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான். யார் வந்தாலும் சரி, தேர்தலுக்கோ எங்களுடைய அரசியலுக்கோ நான் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அது நீங்களும் பார்த்திருக்கீங்க, மேபி உங்களுக்கு தெரியல, நீங்க அப்ப பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. 44 வருஷமா எங்க மருத்துவ ஐயா அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்பில் இருக்கிறார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தோம். எங்க கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க போதில்லை, எங்க சித்தாந்தத்தை விட்டுக் கொடுப்போம். ஐடியாலஜி எங்களுடைய ஐடியாலஜி என்ன? சமூக நீதி. சண்டை போட்டு தானே பண்ணணும். கிடைச்சிடுமா சமூக நீதி? அப்படி ஒரு சூழல் தானே இருக்கு, இந்தியாவில் இருக்கு. இது திடீர்னு வரல, இது காங்கிரஸ்ல இருந்தா அப்படித்தானே இருக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா? 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில அங்கமாக இருந்தோம், UPA 1. அப்போ திமுக வெற்றி பெற்றோம் தமிழ்நாட்டில். திமுக அவர்கள் கோரிக்கை வைத்தது என்னன்னா, எங்களுக்கு 8 அமைச்சர்கள் வேணும், 10 அமைச்சர்கள் வேணும், ஷிப்பிங் இலாக்கா வேணும், ரயில்வே இலாக்கா வேணும். அந்த இலாக்கா இந்த இலாக்கா தான் சண்டை போட்டாங்க. ஆனா எங்களுடைய ஐயா ஒன்னே ஒண்ணுதான் கேட்டார். காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இந்தியாவில் கல்வியில 27 விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி கல்வியில 27 விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபிசிக்கு வேண்டும் என்று ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்து 2 ஆண்டுகள்ல கொண்டு வரல. அப்படிப்பட்ட UPA மீட்டிங்ல நடக்குதாங்க. UPA மீட்டிங்ல ஐயா போறாரு, அங்க எழுந்து நின்று அந்த UPA மீட்டிங்ல சொல்றார், எங்களுடைய கோரிக்கை 2 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றல, நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்டு அத்தனை தலைவர்கள் முன்னிட்டு எழுந்து நின்று நாங்க we are walking out of the alliance தைரியமா சொல்றார். உடனே சோனியா காந்தி அம்மையார் சொல்றாங்க, டாக்டர். அப்பொழுது அங்கிருந்த திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். எதுவுமே அதை பற்றி பேசல. ஒரே ஒரு ஆள் தான் உரக்க சத்தம் போட்டு பேசி அதை சாதிச்சேன். அப்படி சோனியா காந்தி அம்மையார் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, டாக்டர் ராமதாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் ராமதாஸ் we need your support, we will discuss, we will meet up in the evening சொல்றாங்க. ஒரே ஒரு முறை தான் UPA மீட்டிங் 2 மீட்டிங் ஒரே நாள் நடந்தது. அன்னைக்கு மாலையில அதுக்கு முன்பு பேசி மறுபடியும் எல்லார்கிட்டையும் பேசுறாரு ஐயா. பேசி அன்னைக்கு மாலையில UPA மீட்டிங் 2வது மீட்டிங் நடக்குது. அந்த 2வது மீட்டிங்ல சோனியா காந்தி அம்மையார் அறிவிக்கிறாங்க என்னன்னு,
அடுத்த ஆண்டிலிருந்து இந்தியாவில் கல்வி நிலையங்களில் மத்திய அரசு கல்வி நிலையங்களில் 27 விழுக்காடு ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கிறாங்க. இதுக்கு யாராவது நீங்க அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்களா? ஒரே ஒரு தனி மனிதன், ஒரே ஒரு கட்சி 27 விழுக்காடு உயர்கல்வியில வர வேண்டும் என்று போராடியதனுடைய பலன். அங்கே இருந்த மற்றவர்களெல்லாம் வேடிக்கையாக எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. லாலு இருந்தார், ஒய் டு யூ கீப் மம், ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்கன்னு ஒரே கத்து அவரை பார்த்து. இப்படி இந்த என்னுடைய கோபத்தை பார்த்த அம்மையார் தான் மாலையில் ஒரு கூட்டம் வைத்து அதை நிறைவேற்றினார். பிரணாப் முகர்ஜியும் ப சிதம்பரமும் அந்த கொண்டு வந்தாங்க. அதை ரொம்ப கோபம் வந்துட்டு அதை படித்ததும். எல்லாம் எவ்வளோ சாதனை செய்திருக்கோம். அதனால இது நாங்க எங்க கூற்றுள்ள இருந்தாலும் நிச்சயமா நாங்க சமூக நீதிக்கு எங்களை தவிர வேற யாரும் போராட மாட்டாங்க. இன்னொன்னு சொல்லியிருந்தீங்கப்பா, நீங்க சொன்னது வந்து அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தாரு. அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தது வந்து 27% எதிர்க்கல, 50% எதிர்த்தார். திமுக முன் வச்சாங்கல்ல அந்த வாதம், 50% தவறான வச்சாங்க பாரு, அதைத்தான் அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தார். 27% எதிர்க்கல அட்டர்னி ஜெனரல். கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீங்க சொல்லுங்க. பீகார் இடஒதுக்கீடு வந்து அவங்க கூட்டணியில இருந்தாங்க. அப்போ பிஜேபியும் சரி, நான் யாருக்கும் பிஜேபிக்கு நான் வந்து அப்படியே ஆதரவா நான் பேசணும்னு நான் பேசல, நான் நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பீகார்ல சொன்னீங்க, கேள்வி கேட்டீங்க. பீகார்ல பிஜேபியும் சரி, நிதிஷ்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லா கட்சியும் சேர்ந்துதான் அங்க வந்து இடஒதுக்கீடை உயர்த்தினாங்க. ஜாதிவாரி கணக்கு கொண்டு வந்தாங்க, இடஒதுக்கீடு உயர்த்தினாங்க. அதனால இது இன்னொன்னு மீண்டும் சொல்வது, எங்களுடைய கொள்கைகள் வேறு, பிஜேபி கொள்கைகள் வேறு, காங்கிரஸ் கொள்கைகள் வேறு, கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வேறு, ஆம் ஆத்மி வேறு, எந்தெந்த கட்சிக்கு மதிமுக எல்லாம் ஒரு கொள்கைகள் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலில் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்றால், 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை அழித்து ஒழித்து இந்த 2 கட்சிகளும் சுரண்டி தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்று வர வேண்டும், இது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு நலன் கருதி, இந்தியா நலன் கருதி முடிவு எடுத்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய, நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஓராண்டு காலமாக என்கிட்ட நீங்க கேட்ட கேள்வி என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி 24 நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு என்ன உதவ்? எத்தனை முறை கேள்வி, என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்? நான் ஒவ்வொரு முறை என்ன சொன்னேன், நான் எங்களுடைய நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்ப 24 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் முடிவு செய்வோம். அதான் இந்த முடிவு. அதனால இதெல்லாம் நலன் கருதிதான், மக்கள் நலன் கருதிதான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். நாங்கள் இன்னொன்னு, நாங்க 10 ஆண்டு காலம் டெல்லியிலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியிலே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இந்த காரணத்துக்காக நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இப்போ இந்த 2 கட்சிகளுடைய நிறுவனர்னா முதல்ல வந்தது வந்து அண்ணா அவர்கள், திமுகவுடைய நிறுவனர். இவங்க திராவிடம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்குறதுக்கு காரணம் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அண்ணா அவர்கள் கொள்கையை மறந்துட்டாங்க, பெரியார் அவர்கள் கொள்கையை மறந்துட்டாங்க, எல்லா கொள்கையும் மறந்துட்டு இன்னைக்கு அவர்கள் ஆட்சி நடத்தவில்லை, வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்போ வியாபாரிகளா மாறிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான், நிர்வாகம் நடக்கவில்லை. அதான் இதுக்கு ஒரு மாற்று வர வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து மக்கள் மனதிலே ஒரு ஆழமான கருத்து இருக்கிற ஒரு மாற்று வர வேண்டும் என்று. முதல்ல நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், உயிர் கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம், எங்களுடைய உழைப்பை கொடுப்போம், அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவோம். அதனால நாங்கள் சரணாலயம். அதாவது 10.5 அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன். சோறு பொங்குறோம், அதை எடுத்து வெந்ததா வேகலையான்னு பெண்கள் பார்க்குறாங்க.
வேகாத சோறை சரியா வேகலை, அது வெந்துடுதுன்ட்டு படிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 10.5 கொடுக்காம ஏமாற்றலாம் என்று அவர்கள் நினைத்த பொழுது அவர்கள் நினைத்தார்கள், இதை கொடுக்காம ஏமாற்றலாம், ஆனால் இவங்க நம்மோட கூட்டணியில் இருப்பார்கள் தொடர்ந்து. நாங்கள் தெளிவாக சொன்னோம், எங்களுக்கு கூட்டணி முக்கியமல்ல, இந்த 10.5 தான் என்று சொன்ன பிறகு கடைசி நாள் அப்பதான் அரைகுறையாக அதை நிறைவேற்றினார்கள். அது நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன், முடிய போகுது சீக்கிரமா அதை நிறைவேற்ற. ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அமைச்சர்கள் 2 அமைச்சர்களாக என்னுடைய தோட்டத்திற்கு வந்தார்கள், போனார்கள். என்ன சொன்னார்கள்? நிறைவேற்றுவோம் 10.5 என்று சொன்னார்கள், போனார்கள். கடைசியில் எப்படியாவது அதை நிறைவேற்றக்கூடாது என்ற பிடிவாதத்திலே இருந்தார்கள். ஆனால் என்னுடைய பிடிவாதத்தினாலே அதனை எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, 10.5 தான் தேவை, நிறைவேற்ற இல்லையா, எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, கூட்டணி முக்கியம் கிடையாது, 10.5 தான் முக்கியம் என்று சொன்ன பிறகு, அந்த அஸ்திரத்தை நாங்கள் போட்ட பிறகுதான் அவர்கள் அவசர கோலத்தில் அதை செய்தாங்க. சொன்னீங்க 10.5 கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி சொன்னாங்க. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த 10.5 இருக்கிற குறைய, ஒரே ஒரு குறை, அந்த குறைய 2 வருஷமா அவங்க நீக்கிருக்கலாம்ல. திமுக எவ்வளவு, நான் போய் நேராக பார்த்தேன், 10 முறை ஃபோனில் பேசினேன். தம்பி, இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க, நீங்கள் தான் செய்யணும். சரிங்க ஐயா, சரிங்க. கடிதம் 10 கடிதம் எழுதினேன். அவர் பல முறை போய் நேராக பார்த்தார், கடிதங்கள் கொடுத்தார், அன்புமணி எல்லாம் பண்ணோம். ஆனால் 2 வருஷமாக அந்த கோரிக்கை குப்பையில் கிடக்கு. குப்பையில் தூக்கி போடுறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம், எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். கடைகோடி மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். அவர்களும் படிக்கணும், அவர்களும் வேலைக்கு போகணும், அவர்களும் வாழணும், 3 வேளை நல்லா சாப்பிடணும். எந்த சமுதாயம், தமிழ்நாட்டில் 370 ஜாதிகள் இருக்கு, 370. இது மத்திய அரசு எடுத்த புள்ளி விவரம், ஒரு 1985. அவ்வளவு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், படிக்க வேண்டும், எல்லாரும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். சமூக நீதி இல்லாத, சமநிலை இல்லாத சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சரி செய்யணுன்றது தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை. இந்த கொள்கையை நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் 10.5 விழுக்காடு எழுதி கொடுத்தோம், அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று. 2019 அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம். நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள். அதன் பிறகு இந்த 2 ஆண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். நானும் நேரடியாக பார்த்தேன். போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாம் நடத்தணும். ஆனா எவ்வளவு நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து தேர்தல் கடைசி நாள்
தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஊடக சந்திப்புன்னு சொல்ற, பிரஸ் மீட் சொல்ற, 4 மணிக்கு 1 மணிக்கு நிறைவேற்றுறாங்க. அது உள்ள நடந்ததெல்லாம் என்னால வெளியில சொல்ல முடியல. ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா உங்க மனசுல இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு 2 ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோமே. அப்போ நீங்க இதை வச்சுதான் நீங்க தேர்தல் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம், இவ்வளவுதான் கொடுப்போம், இப்படி எல்லாம் சொல்லி சீட்டுக்கு இவ்வளவுதான் நான் இது பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அவசரமா கொடுத்து அதுல ஆணையம், தணிக்காச்சலம் ஆணையத்துல ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனா தணிக்காச்சலம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, அவர் தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது. அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும். அது பேக்வர்ட் கிளாஸ் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் அவ்வளோ பிழைகள், அவ்வளோ அவங்களெல்லாம் தெரியும். அதுல நாங்க கேட்டது 15-16 விழுக்காடு கேட்டோம், அவங்க கொடுத்தது 10 கொடுத்தாங்க. சரி, பரவாயில்ல, மற்றவங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்படி அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறோம் நம்ம. சரி, அது 10 கொடுத்தாங்க. சரி, அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. 10 ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? அவரு கொடுத்தன்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க, ஏன் அவங்க வச்சியாவது பேசலாமே? ஏன் பேசல? இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. இன்னைக்கு பேசுறது தைரியம் இருக்கா அவருக்கு? இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கா அவருக்கு? வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன? 10.5 நாள் நாங்க தோத்தோம், 10.5 நாள் தோத்தோம், வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம். எப்படி கொடுத்ததுனாலதான் நீங்க 66 சீட் ஜெயிச்சீங்க. 66 36 எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா 36 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. நாங்க 5-4 சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க வெற்றி பெற்றோம், அதுவும் அவங்களோட ஆதரவாளர் வெற்றி பெற்றோம். ஆனா நாங்க 15 ஜெயிச்சிருக்கணும், ஒரு 5 தான் ஜெயிச்சிருக்கிறோம். கன்வெர்டிபிலிட்டி வரல. அதெல்லாம் I don't want to micro analysis, we will discuss later. ஏன்னா இது பிரஸ் மீட், இது மைக்ரோ அனாலிசிஸ்னா அது நிறைய இருக்குதா இல்ல, எந்த தொகுதியில் வரல கன்வெர்டிபிலிட்டி வரல. அதுல அடுத்தது, கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார். 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்காரு திரு திருமாவளவன் அவர்கள், எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல. நான் முடிவு எடுத்துட்டோம், அதான் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுன்னா, நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம். 2 பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தொடக்கத்துல அவங்களுடைய தலைவர்கள் அண்ணா அவர்களோ அவங்களுடைய நல்ல எண்ணத்தால தான் வந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க. ஆனா அவருடைய கொள்கையில மதுவிலக்கு கொள்கையா இருந்தாலும் சரி, சமூக நீதி கொள்கையா இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கை இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் கொள்கை இருந்தாலும், கல்வி கொள்கை இருந்தாலும் சரி, சுகாதார எந்த கொள்கையிலையும் உங்களுக்கு கொள்கை கிடையாது. இப்ப நடக்கிறது என்ன? ஆட்சி கிடையாது, வணிகம், வியாபாரம். இப்ப இருக்கிற ஆட்சியில ஒரு 2-3 அமைச்சர்கள் பரவாயில்ல, பெரும்பான்மை அமைச்சர்கள் என்ன வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு கொடுக்குற, என்ன கமிஷன் கொடுக்குற, என்ன பண்ற, எப்படி இவ்வளவு வருதா? இதுதான் நடக்குது. வெறுப்புல, மக்களும் வெறுப்புல இருக்காங்க, நாங்களும் வெறுப்புல இருக்கிறோம். ஐயா சொன்னார்ல, 2 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த 10.5 விழுக்காடு கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் சொல்லி தீர்ப்பு சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிறது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க?
தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தடை கிடையாது. கொடுப்பதற்கு முன்பு அதை நியாயப்படுத்துங்கள், தரவுகளை வைத்து நியாயப்படுத்துங்கள். தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணா 1 மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணலாம். ஆனா வேண்டும் என்று 2 ஆண்டு காலம் அதை தள்ளி போட்டு 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 மனசு கிடையாது. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லல, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் எங்களுடைய ஐயா 44 ஆண்டு காலம் வலியுறுத்தி வர. இது சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த 10.5 இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டைக்கு சென்று பார்த்து 35 நிமிடம் பல அமைச்சர்கள், தலைமை நிலை செயலாளர் உட்பட பல செயலாளர்கள் எல்லோரும் இருந்தார்கள். 35 நிமிடம் அவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிற மாதிரி வகுப்படுத்தேன். அப்படி சொல்றதுல தவறு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விளக்கி சொல்ல, கோபமாகவோ ஆவேசமாகவோ பேசல, சிரிச்சுட்டே பேசி 35 நிமிஷம் வகுப்பு எடுத்து 10.5க்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு. ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. நீங்களாம் அன்னைக்கு நிருபர்கள்லாம் அன்னைக்கு இல்லை. எதுக்கு போயிட்டீங்க எல்லாம்? விஜயகாந்தனுடைய அந்த இதுக்கு போயிட்டீங்க. இப்படி ஒன்றுமே பதில் சொல்லலை. இந்த பக்கம் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன கடுமையாக விமர்சனம் பண்ணோம்? நாங்கள் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணல. அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்லை. என்ன எந்த கட்சியும் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம். அதாவது நாகரிகமாக இருக்கணும் நாங்கள் பேசுறது, அது நளினமாகவும் இருக்கும். அதனால் அநாகரிகமாகவும் யாரையுமே நாங்கள் சொன்னது கிடையாது, பேசணும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல முறை பல கூட்டணியில் இருந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் தயவால் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது. 2006 2011 எங்களுடைய ஆதரவால் மைனாரிட்டி அரசு என்று ஆனால் எங்களுடைய 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தார். அப்படி ஆதரவு கொடுத்தும் தேர்தல் அவருடன் கூட்டணி சென்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் அதிகமாக செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நல்ல விதத்திற்கு, தமிழ்நாடு நலனுக்கு. அதை கலைஞர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு தைலாபுரத்திலிருந்து தைலம், தலைவலிக்கு தைலாபுரத்திலிருந்து தைலம் அவர் எடுத்து வருகிறார், பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் கொண்டு வருகிறார் என்ற நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அவர் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஏதாவது தமிழ் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காமலே பட்டம் வாங்கலாம். ஆனா எங்க திமுக எங்கும் தமிழ், எதிலையும் தமிழ், தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வந்தாங்க, மறந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விமர்சனம். நாங்க கடந்த காலத்துல மத்திய அரசை நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம், செய்யவில்லைன்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டு நலன் கருதி மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமா, நீட் பிரச்சனை சம்பந்தமா உள்ள நம்முடைய பல பிரச்சனை சம்பந்தமா செஞ்சிருக்கிறோம். யாரு பார்த்தாலும் நாங்க நாகரிகமா தான் செய்வோம். நீங்க சொல்ற மாதிரி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு அது வேற இருக்கு.
திமுக அரசு விமர்சனம் செய்யும், அதிமுக அரசு விமர்சனம் செய்வோம், மத்திய அரசு விமர்சனம் செய்வோம், இனியும் செய்வோம். நாங்க கூட்டணி போயிட்டோம், நாங்க அப்படியே அமைதியா இருந்துடுவோம்லாம் இல்ல. நிச்சயமா நாங்க செய்வோம். எங்களுக்கு எதிர்மறையா இருந்தாலும் சரி, எங்கள் கொள்கைகளுக்கு எதிர்மறையா இருந்தாலும் உறுதியாக விமர்சனம் மட்டும் கிடையாது. எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி அவர்கள் நேரடியாக சொல்லுவார். அந்த தகுதியும் அந்த தைரியமும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணியே போக முடியாது. இல்ல அதான் சொல்றேன், இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணியே போக முடியாது. நீங்க சொல்ற கருத்து வச்சுக்கிட்டா இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணி போக முடியாது. இப்ப நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கீங்களா? ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னால சீனியர் நிருபர்கள் இங்கே இல்லை, அவங்களுக்கு என்ன சொன்னா, ஒரு தேர்தல் வருது, எல்லாரும் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நில்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதான் சொல்றார். நாங்க தயாரா இருக்கிறோம். இவங்க தயாரா இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் கூட்டணியே வேண்டாம், எல்லா கட்சியும் தனித்தனியா நின்றுடும். அது நாங்க ரெடி. இந்த சேலஞ்சுக்கு நாங்க ரெடி. வேற 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 யார், ஒரு நிமிஷம் முடிச்சிடு. வேற யாரும் கூட்டணி எந்த கட்சியும் போக வேண்டாம். அவங்கவுங்க கொள்கை பிடிப்பு இருக்கட்டும், மக்கள் முடிவு செய்வாங்க. அப்படி எந்த கட்சியும் தயாரா இருக்காங்களா? இன்னொன்னு அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கூட்டம் போட்டு எல்லா கட்சிகளும் கூட்டம் போட்டு ஒரு கையெழுத்து போடுவோம், தனித்தனியாக நாம் நிற்போம் தேர்தலில் அப்படி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம், ஒரு வித்தியாசமான ஒப்பந்தம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பல வருடங்களுக்கு முன்னாலே. இப்போ ஏன் இந்த கேள்விகள் எங்ககிட்ட கேட்குறீங்கன்னா, உங்களுடைய ஆதங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மேல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமா கொள்கை பிடிப்பு உள்ள கட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஆதங்கத்தினால்தான் இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்கறீங்க. மற்ற கட்சிகிட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மற்ற கட்சிகள்லாம் கொள்கை பிடிப்பு அதெல்லாம் கிடையாது. இந்த தோல்ல ஒரு துண்டு, இந்த தோல்ல துண்டு மாத்தி போயிட்டு இருக்க கட்சிகள் எல்லாம். ஆனா நாங்க மட்டும்தான் எங்களுடைய கொள்கை பிடிப்பு, எங்க நிலைப்பாட்டை நாங்க தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காக நான் மாற்றிக்கொள்ள மாட்டோம். அது மது ஒழிப்பு கொள்கையா இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கையா இருந்தாலும் சரி, புகையிலை கொள்கையா இருந்தாலும் சரி, நீட்டு கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த கொள்கை இருந்தாலும். அதனாலதான் நீங்க இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படிதானே? பாருங்க, இந்த 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 குப்பை செய்தியெல்லாம் இதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. அவர் எதாவது குப்பை செய்தி சொல்லட்டும். இந்த தரம் தாழ்ந்த குப்பை செய்திகளுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பதில் சொல்ல தேவை கிடையாது. அதனால இவங்க எது சொன்னாங்க, அது அப்படி சொன்னாங்க, அது நீங்க தான் சொல்றீங்க. நானு இந்தியாவில அதிகமா தமிழ்நாட்டு ஊடகம் தான் சிறந்த ஊடகம்னு நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஆனா கடந்த ஒரு மாதத்துல நான் பார்த்தேன், எங்களை பத்தி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் மனசாட்சி இல்லையா உங்களுக்கு தான் எல்லாரும் சொல்லலாம். அவங்க கூட்டணி நண்பர்கள் இருக்கிறாங்க, சொல்லட்டும். இப்போ நான் எல்லாம் சொல்ல, ஒரு சில நண்பர்கள், அது கலைஞர் என்ன சொல்லுவாரு தெரியுமா, நாகரிகமா இருக்கணும், நளினமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எதை சொன்னாலும் நாகரிகமா சொல்லணும், நளினமா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க அதுதான் செய்துட்டு இருக்கோம். ஒரு முறை மறுத்தேன், 2 முறை மறுத்தேன். அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்க பொய் செய்தி போறப்ப என்னால மறுக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதாவது ஒரு செய்தி, எங்கேயாவது ஒரு பொய் செய்தி, அது பார்த்தாங்க, இங்க பேசினாங்க, இப்படி பேசினாங்க, அது பேசினாங்க, இப்படி டேபிள் கடியில் குடிச்சு பேசினாங்க. ஒரு கூட்டணின்னு சொன்னா, ஒரு தேர்தல் சொன்னா பல பேர் வாங்க எங்க கூட சேருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை உள்ள கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி, பலம் வாய்ந்த கட்சி என்பதனாலே எங்களை அணுகிறார்கள், பேசுகிறார்கள். அதில் என்ன தவறு? இதெல்லாம் ஒரு கேள்வியா சொல்லுவோம் தம்பி.
தம்பி. ஒரு நிமிஷம். தருமபுரியில எங்களுடைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் 100 விழுக்காடு ஐயாவை சந்தித்து எங்களுக்கு அவரை போன்ற ஒரு வேட்பாளர் கொடுங்கள், அவரை வேட்பாளராக கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அங்கே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த நோக்கத்திலே தான் ஐயா அவர்கள் அவரை நியமனம் செஞ்சிருக்கிறார். அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் யாராவது சொல்லுங்களேன், யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். இப்போ இந்த ரெண்டு இன்னொரு கட்சியில கேள்வி சொல்லுங்க, யாராவது கேட்கறேன். இருக்காங்களா சொல்லுங்களேன். இப்ப நேரு குடும்பம்னு வச்சுங்க, நேரு குடும்பத்தை வரிசையா அப்படியே சொல்லுங்க. சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நமக்கு சரி, சொல்றேன். அவர் அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு, சமூக நீதிக்காக பாடுபட்டு இருக்கிறாரு, காலநிலை மாற்றம், பசுமை தாயகம், லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறார், ஐநா சபையில பேசியிருக்கிறார், பெண் உரிமையை பத்தி எத்தனையோ போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. இந்த சமீபத்தில் கூட எண்ணூர்ல போய் அந்த கழிவு வந்தது, அப்ப போய் நேரடி போய் அந்த மக்களை சந்திச்சு அங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. இவரை விட நல்ல படித்தவர், பண்புள்ளவர், ஹிந்தியும் தெரியும். அதனால இவரை விட ஒரு தகுதியான ஒரு வேட்பாளர் இல்ல. அதனால அந்த தகுதிக்காக ஐயா அவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாங்க கடைசியா அதிமுக கூட நாடாளுமன்ற உறுப்பினரா ஆனது 1998 தான், 26 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு 2014 இவங்க 2 பேரும் இல்லாம தான் வெற்றி பெற்றோம். ஸோ இப்போ இருக்கிற கன்வெர்டபிலிட்டி வேற. 2009 அதிமுக கூட போட்டியிட்டோம், அவங்க 12 ஜெயிச்சாங்க, நாங்க 0. 2019 போட்டியிட்டோம், 0. 21 எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஐயா சொன்னார்ல, 44 ஆண்டு கால உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இடஒதுக்கீடு தியாகிகள் 100, 200 பேருக்கு மேல உயிர் நீத்திருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என எங்களுடைய காம்ப்ரமைஸ் பண்ணோம். எங்களுடைய தேர்தலை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம். ஏன்? இடஒதுக்கீடுக்காக, சமூக நீதிக்காக. இப்போ நான் கேட்குறேன், யாராவது இந்தியாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, இந்தியாவில் எந்த கட்சியும் சரி, இடஒதுக்கீட்டை தானாக முன் வந்து யாராவது கொடுத்துருக்காங்களா? ஐயோ இந்த சமுதாயம் பாவம் பின்தங்கி இருக்குது, கூலி வேலை செய்யறாங்க, மோசமா இருக்கிறாங்க, அவங்க முன்னுக்கு வரணும்னு யாராவது தானா முன் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா? இல்ல. போராட்டம் பண்ணி உயிர் இழந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு தானே, போராட்டம் பண்ணி தானே வாங்கியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே முன் வந்து நாங்க கொடுக்குறோம் 10% கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா அவர் கோயில் கட்டி கொடுக்கும். போராட்டத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு போயிட்டு எல்லாமே நீ இவ்வளவு சீட்டு இப்படி வா இங்க இது என்னமோ சொல்லிட்டு அது பிறகு, அதனால இது உள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடல, யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல, யாருமே கோரிக்கை கூட வைக்கல. எந்த இடஒதுக்கீடு தெரியுமா? இடபிள்யூஎஸ் போராட்டம் பண்ணல யாருமே. எந்த வருஷத்துல பார்க்கிற நீ? யாருமே போராட்டம் பண்ணல. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டாவில் SC STக்கு யூஜியும் அடுத்த நாள் பிஜியும் இடஒதுக்கீடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுக்கு யாரும் ஒரு நபரோட போராடல, ஒரு நபர் ஆர்ப்பாட்டம் பண்ணல, கோரிக்கை எதுவும் வைக்கல. நாங்க தான் கொடுத்தோம். ஏன்னா சமூக நீதி எங்க ரத்தத்தில் இருக்கு, எங்க உணர்வுல இருக்கு. எங்க கொள்கை மட்டும் இல்லை, எங்க சித்தாந்தம் மட்டும் இல்லை, எங்களுக்குள்ள ஊறி இருக்கு. அதனால எங்களோட எந்த சமரசமோ சமூக நீதிக்காக எந்த கூட்டணி சென்றாலும் நாங்க அதை சமரசம் ஆக மாட்டோம். நாங்களும் அதை எதிர்ப்போம், நாங்களும் கடுமையா எதிர்ப்போம். ஒரு உதாரணம் நான் சொன்னேன்ல, இந்த
தமிழ்நாட்டுக்கு வந்து 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 சீட் எம்பிபிஎஸ் சீட்டுன்னு சொன்னாங்கல்ல, அது கடுமையா எதிர்த்தோம். 2வது முறை கடிதம் எழுதணும். நான் கடிதம் 2வது முறை எழுதி அங்க கொஞ்சம் பேசி 4-5 நாள்ல வந்து அறிவிப்பு வருது என்னன்னு, இந்த வருஷம் நாங்க இல்லைன்னு சொல்லி அடுத்த வருஷமா அதை கொடுத்து நிரந்தரமா எடுத்துடும். அதே போல நெக்ஸ்ட் தேவை கிடையாது. இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதல் கட்டாயமாக்கப்படும் காதல் திருமணத்துக்கும் கலப்பு திருமணத்துக்கும் அது எந்த விதத்துல 25 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலலாம் ஒண்ணு பிரச்சனை. 25 வயசு திருமணத்துல 21 பெற்றோருடைய ஒப்புதல் கட்டாயம் இல்லை, பெற்றோர்களுடைய ஒப்புதல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெற்றோர்களுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? நான் கேட்கறது பெற்றோர்களுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? வேணும் தானே. அதே இல்லை, நான் கேள்வி கேட்கறது சொல்லுவா. நீங்க சொல்லத்தான் நாங்க சொன்னோம். பெற்றோர்கள் கிட்ட சொல்லணுமா இல்லையா? இது காதல ஏதோ ஒண்ணு, ஆனா நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்கள்ட்ட சொல்லணுமா இல்லையா? ஏன் அது சொல்றேன்னா, இப்போ ஒரு நிமிஷம். ஏன் நான் சொல்றேன்னா, பெண்ணுக்கு வந்து 18 வயது மிக இளம் வயது. பள்ளிக்கூடத்துல இருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போறது. எங்களை பொறுத்த வரைக்கும் 18 வயசும் நான் என்ன பார்வையில வந்து குழந்தையா தான் நான் பாக்குறேன் நான். ஆனா 18 வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலங்களும் கிடையாது. படிப்பு கல்யாணம் பண்ணிது, அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் குழந்தை 18 வயசுல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 20 வயசுல 2 குழந்தைகள். அதுக்கு அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அங்க தருமபுரியிலயோ நிறைய பேர் இளம் குழந்தைகள், இளம் தாய்மார்கள்லாம் பார்த்துருக்கேன். அது வந்து நியூட்ரிஷன் பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை எல்லாம் வருது அதுல. தம்பி, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. 18, 19, 20 அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இந்த மாதிரியான இது காதல் வயப்படுறது சகஜம் உண்டு. ஆனா மெச்சூரிட்டி வரணும். 23 வயது பையனும் ஒரு படிக்கணும், படிப்பை முடிச்சிடணும். அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும். இவன் கட்டிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இவன் போயிடுவான் தண்ணி அடிச்சுட்டு. அப்போ இந்த பொண்ணு எங்க தெருவில் நினைக்கும் சொல்ல. இதெல்லாம் நினைச்சுதான் பெங்களூர் ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த தீர்ப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால அது பெற்றோர்கள் சம்மதம் கட்டாயம் வாங்கணும். அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் பொருத்தமா இருக்குதுன்னு சொன்னா செய்யறது தவறு இல்லை. சிங்கப்பூர்ல அந்த நிலைப்பாடு தான் இருக்கு. சில நாடு, பிரேசில் நாட்டுல இருக்கு அப்படி நிலைப்பாடு. என்னன்னா 21 வயதிற்கு முன்பு. இன்னொன்னு எங்க கோரிக்கை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்க கொண்டு வாங்க. அப்போ அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்னு. இது வந்து நாங்க மட்டும் சொல்லல. கர்நாடகா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமா ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்க சொல்லியிருக்கோம். இருக்குப்பா, நம்மாழ்வாருக்கு அப்ப இருக்கு பாரு. இப்ப நல்லா படிங்க. நம்மாழ்வாருக்கே பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமா பேசுறது இயற்கை வேளாண் பத்தி பேசுறது நாங்க தான், பாட்டாளி மனுஷன் தான் பேசிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. இந்தியா அளவுல இயற்கை வேளாண்மை இப்ப வடகிழக்கு பகுதியை விட்டுடுங்க, அதுல வந்து நேச்சுரலாவே இருக்குதாங்க. அதிகமா செய்யறது மத்திய பிரதேஷ் தான். ஆண்டுக்கு ஆண்டு அதிகமா வந்துட்டு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வடபகுதி கர்நாடகா இருக்குது. அதுல அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் அதிகமான இருக்குது. இந்த மாநிலங்கள் தான் இருக்கு. இவங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்டே வரல. பேருக்குன்னு வந்து இப்போ வேளாண் நிதிநிலை அறிக்கை பேருக்குன்னு வைக்கிறாங்க. ஆனா ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 13,000 கோடி கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு 2,000 கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஒண்ணுமே அதுல ஒன்றும் பண்ண போறது இல்லை. எவ்வளோ பொட்டன்ஷியல் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விளைபொருள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. ஒரு உதாரணம், திருவள்ளூர்ல நெல்லு, கரும்பு இருக்கு. பண்ருட்டியில வந்து பலா இருக்குது, முந்திரி இருக்கு. அரியலூர்ல முந்திரி இருக்குது. புதுக்கோட்டையில முந்திரி இருக்குது. கரூர்ல பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்கு. அப்புறம் வாழை, திருச்சியில முழுக்க வாழை இருக்கு. காஃபி, அந்த மலையில காஃபி இருக்குது. மாம்பழம் இருக்குது, தக்காளி இருக்கு. ஒரு மாவட்டத்தில் தருமபுரியில் தக்காளி, மாம்பழம், இது எல்லாமே இருக்குது. இது பதப்படுத்தி, மேம்படுத்தி, மதிப்பு கூட்டி இதெல்லாம் செய்யலாம். இதுல எவ்வளவு லட்சக்கணக்கான வேலை உருவாக்கலாம். ஆனா அந்த கான்செப்ட் இவங்க எல்லாம் இல்லை. சும்மா போய் எதே பாலிஷ்டா அங்க சொல்லி அறிக்கை வச்சுக்கிட்டு தேர்தல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நியாயமான கோரிக்கை.
உறுதியா நாங்க நியாயமான கோரிக்கை இது. ஏன்னா இப்போ இயற்கை வேளாண் சொல்லிட்டு இப்போ அதில் ஆர்கானிக் இயற்கை வேளாண்னா நேச்சுரல் ஃபார்மிங், அந்த கான்செப்ட் நேச்சுரல் ஃபார்மிங் வருது. இல்ல இதுக்கு முன்பு ஆர்கானிக்னு வந்து அந்த ஆர்கானிக் வார்த்தையே ஒரு மாதிரியானது. ஏன்னா நம்ம ஊர்ல ஆர்கானிக் பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா என்ன ஏன் பண்ண முடியாதுன்னா பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து அவன் வந்து பூச்சிக்கொல்லி போடுவான், அவன் ரசாயன உரம் போடுவான் பக்கத்துல. அதுல தண்ணி கீழே போச்சுன்னா அங்க தண்ணி இந்த கலக்கும், இந்த தண்ணி ஏத்தி அதுல விவசாயம் பண்ணா அப்போ பண்ண முடியாது அது. அதனால இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதில். பட் எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம், என்னுடைய ஆசை அது சண்டை போட்டு அழுத்தம் கொடுப்போம் எங்களுக்கு. ஏன்னா இந்த அதாவது குடும்பத் தலைவர், ஏழை குடும்பத் தலைவர் எல்லாத்துக்கும் நான் சொல்ல, இங்க இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்லல, ஏழை குடும்பத் தலைவர்கள். ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு சூழல். அதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இல்ல 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 அதுல உச்ச நீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். வழக்காடு உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி தமிழாக ஆக்க வேண்டுமோ சொல்லியிருக்கிறோம். இல்ல என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் அனாலிசிஸ், இன்டெப்த் அனாலிசிஸ். இதெல்லாம் இருக்கலாம் இல்லாம போலாம். பட் ரீசன்ட் பாஸ்ட் சொல்றேன். இந்த ரீசன்ட் பாஸ்ட் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆனா அதுக்கு முன்னாடி வேற விதமான இருக்கும் நிலைப்பாடு இருந்திருக்கணும். அதெல்லாம் சொல்றது இப்ப சமீபத்தில் இருப்பா. இல்ல எங்களுடைய நான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நிலைப்பாடை நாங்க எடுத்திருக்கிறோம். நாங்க அதனால எடுத்திருக்கிறோம், நம்ம பார்க்கலாம். நீங்க மீடியாக்காரங்க ஊடக சேர்ந்தவங்க கிழின்னு கிழிக்கணும். நீங்க கிழிச்சீங்கன்னா அது பரவாயில்ல போகும். அதுக்கு ஒரு வலிமை இருக்கும். நாங்களும் கிழிப்போம், நீங்களும் சேர்ந்தெல்லாம் கிழிக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ 47 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அதுல முறையான கணக்கின்படி, அதாவது 30 கிலோமீட்டருக்கு மேல 60 கிலோமீட்டருக்கு மேல ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்கணும். 47 இருக்கு. அதெல்லாம் நிச்சயமா நாங்கள் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து நீதிமன்றத்துக்கும் தேவைப்பட்டா செல்வோம். ஏன்னா இது வந்து மிக சிரமத்திற்கு மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அது இல்லாம சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப இஷ்யூஸ்லாம் இருக்குது. கடந்த காலத்துல நாங்க பல சுங்கச்சாவடியில் நாங்க மூடி இருக்கிறோம், போராட்டம் எல்லாம் பண்ணி மூடி இருக்கிறோம். அது இண்டிவிஜுவல். நீங்க தான் ஆதரவே கொடுக்கலையா? இல்ல நீங்க ஆதரவே கொடுக்கலையா? அதை பத்தி கொடுக்குறீங்களா? ஆதரவு கொடுக்குறீங்களா? இல்ல நான் கேக்குறேன், இல்ல நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன். எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் எவ்வளவு சொல்ல. என்ன ஸ்டாண்டு? அடுத்த தேர்தலுக்கு நான் இன்னைக்கு முன்கூட்டியே என்ன சொல்ல முடியும்? நாங்க இவங்க கூட இல்ல, அப்படி இல்லை, இப்படிலாம் நாங்க எங்களுக்கு ஒரு மாற்று வேணும். மக்கள் மனதிலே ஆழமாக ஒரு ஏக்கம் இருக்கிறது. இந்த 2 பேரும் போதும், வாய்ப்பு கொடுத்தாச்சு, they have outlived their utility, இவங்களால மக்களுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது. அதனால இவங்க 2 பேரும் போதும், அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த கட்ட நிலைப்பாட்டை உங்களிடம் நான் தெரிவிக்கிறேன். இப்போ ஒரு உதாரணம், காங்கிரஸ் ஆட்சியில தான் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏன் திமுக அவங்க கூட கூட்டணி போனோம் கேட்கிறேன்.
நீட் தேர்வு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. ஏன் திமுக அவங்க கூட கூட்டணிக்கு போனோம்? கேளுங்க இந்த கேள்வியில் அவங்க கிட்ட, வராது பதில். அதனால எங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா ஒவ்வொரு கடந்த காலங்கள் எங்களுடைய இஷ்யூஸ் எடுத்துட்டு தான் நாங்க போறோம். முடிச்சிடலாம்பா. தேர்தல் தேர்தல் இந்த அறிக்கை வெளியிடுவதற்காக வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் நல்ல அருமையான நல்ல கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். அதற்காக எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி.